அன்னைக்கு நடிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததா? இல்ல 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 இல்ல. ஆக்சுவலா மத்தியானம் லஞ்ச் அப்போ நான் எனக்கு பக்கத்துக்காரவன்ல தான் ரஜினி சாரும் டைரக்டரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய தட்டுல சாப்பாடு பிரியாணி, அது ஏவிஎம் சாப்பாடுனா சொல்லணுமா? அப்படி சாப்பாடு, அப்படி கவனிப்பு. நான் பார்த்தேன் இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்ட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு, இதுல எனக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் வேற. நமக்கு ஒரு எடுபிடி ஒரு அசிஸ்டன்ட் வேற, டச் அப் பாய் வேற. இதெல்லாம் நான் எங்க கண்டேன்? நான் நேர உள்ள போனேன். அவர் இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்ல கேரவனை வந்து திறக்கிறதுக்கு யோசிச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு வர சொன்னாங்க. நான் சங்கர் சார்ட்ட சொன்னேன், சார் இது எனக்கு ஒத்து வராது. நான் நைட் பாண்டியன்ல ஊருக்கு போயிடுறேன். வரும்போது ஃபிளைட்ல வந்தேன். போறது பாண்டியனே போதும். ஏன்னா இது சரியா இல்லை சார் அப்படின்னேன். அவர் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாரு. இல்ல சார் பாருங்க 8 டேக் வாங்கிடுச்சு. யார் நீங்க என்ன வேணுமே என்னால சொல்ல முடியல. சினிமால நான் சரியா வரமாட்டேன் சார். அப்போ சங்கர் சார் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா நான் 5 சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்தவன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல சார் உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் சார். ஆனா நீங்களா இருங்க. நீங்க ஏன் யாரோ மாதிரி ஆக முயற்சி பண்றீங்க? இயல்பா இருந்தீங்கனாலே எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ரஜினி சார் பக்கத்துல இருந்தவர், ராஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. நானு சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்ல இல்ல எத்தனாவது படம்? முதல். எத்தனாவது நாள்? ஃபர்ஸ்ட். ஓ முதல் படம் முதல் நாள், அதுலயே டேக் வாங்காம நடிக்கிற அளவு நீங்க பெரிய ஆளா அப்படின்னாரு. இல்ல சார் நான் சாப்பிட போறேன்ட்டு எழுந்து வந்துச்சு.